நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுள் ஆப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அதிகமாக கூகுள் ஆப்பை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி கூகுள் குரோமை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இன்றைக்கி அதிகம் பேர் கூகுள் ஆப்பையும் பயன்படுத்துகிறோம். இந்த கூகுள் ஆப்பில் தெரிஞ்சுக்க வேண்டிய செட்டிங்ஸ் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு சில செட்டிங்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒரு சில செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச செட்டிங்ஸாக கூட இருக்கலாம், அதில் தெரியாத செட்டிங்ஸ் கூட இருக்கலாம். ஸோ வீடியோவுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மெயினான வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க. வழக்கம் போல் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுள் ஆப் இருக்கும். ஸோ இந்த கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் ஆப்புக்கு அப்டேட் கொடுத்துக்கோங்க. இருந்துச்சுன்னா அப்டேட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே வாங்க. ஸோ கூகுள் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கூகுள் ஆப். பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும் போது சில சமயங்களில் இதுவே நமக்கு போர் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேண்டாம், நம்ம வந்து ஒன்லி இந்த சர்ச், அப்புறம் வந்து இந்த மாதிரி டாப்பில் பார்த்தீங்களா கூகுள் டூடுல்ஸ் இந்த மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாட்டமில் கார்னரில் பாருங்கள், மோர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க. ஸோ இதில் ஜென்ரல்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, மூணாவதாக இருக்கக்கூடிய டிஸ்கவர். இந்த டிஸ்கவர் எதுக்கு தெரியுமா? நான் முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா, விதவிதமான ஆர்டிக்கல் நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த வீடியோவில். ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த டிஸ்கவர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, இதில் ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எதோட அடிப்படையில் வந்து அந்த ஆர்டிக்கலில் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதெல்லாம் சர்ச் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிஸ்கவர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஆர்டிக்கலாக டிஸ்பிளே ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஸ்கவர் அப்படிங்கிற பட்டனை நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு நான் மறுபடியும் பேக்கில் போகிறேன். இவ்வளோ நேரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிக்கலை பார்த்துருப்பீங்க. பட் இப்போ இல்லை, அந்த டிஸ்கவர் பட்டனை ஆஃப் பண்ணனால இப்படி ஒரு மெசேஜோட வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து கூட நீங்கள் டேரெக்டாக போயிடலாம் செட்டிங்ஸ். நீங்கள் இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ லோட் ஆன ஒரு செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து பேஜ் இங்கே லோட் ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் விதவிதமான ஆர்டிக்கலை டிஸ்பிளே பண்ணலாம். அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ்டில் தான். நீங்கள் எதெல்லாம் சர்ச் பண்ணுறீங்களோ அதன் அடிப்படையில் தான் வந்து கூகுள் என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டில் இதை டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு செட்டிங்கை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அடுத்து இந்த ஷார்ட் வீடியோ, ஸ்டோரிஸ், இந்த மாதிரி தலைப்புகளில் வீடியோ, ஆர்டிக்கல் நீங்கள் பார்க்கலாம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கல் பக்கத்துலேயும் உதாரணமாக கூகுள் டூடுல்ஸ் ஹானர்ஸ் அப்படின்னு டைட்டில் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ஹார்ட் இருக்குது, ஷேர் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பட்டன் இருக்குது, அதை மாதிரி டேப் பண்ணுவோம். இந்த மாதிரி டேப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்டோரியில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த தலைப்பில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த விளையாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அடுத்த வாட்டி அது ரிலேட்டடான எந்த ஒரு ஆர்டிக்கலும் நீங்கள் இந்த டிஸ்கவரில் பார்க்க முடியாது. சரிங்களா? அதுக்கு தான் அந்த பட்டன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாட்டம் ரைட்டில் மோர் அப்படிங்கிற ஒரு பட்டன். அதை நம்ம டேப் பண்ணுவோம். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போங்க, அப்புறம் ஜென்ரல் போங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். டிஸ்கவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஆட்டோ கம்ப்ளீட் வித் ட்ரெண்டிங் சர்ச்சஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன். இந்த பட்டன் வந்து ஆஃபாக இருந்தாலும் சரி, ஆன்ல இருந்தாலும் சரி, இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் வித் ட்ரெண்டிங் சர்ச்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க. எனேபிள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் பேஜுக்கு போயிடுவோம். ஹோம் பேஜுக்கு போயாச்சா, மேலே பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பார் இருக்குல்ல, அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா வீடியோஸ் இந்த மாதிரி ரெக்கமெண்டட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது இல்லாமல் கீழே பாருங்க, ட்ரெண்டிங் சர்ச்சஸ் தட் யூ மைட் லைக் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ட்ரெண்டிங் ஐட்டங்க. நீங்கள் அந்த பட்டனை எனேபிள் பண்ணனால இந்த ட்ரெண்டிங் ஐட்டம் உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இது ரெக்கமெண்டட், உங்களுக்கு ரெக்கமெண்டட் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ரெக்கமெண்டட். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங், இப்போ என்ன ட்ரெண்டிங் இருக்கோ அதை நீங்கள் சர்ச் ரிசல்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். டைப் பண்ணாமலே பார்க்க முடியும். ஏன்னா அந்த பட்டனை நம்ம எனேபிள் பண்ணிக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுவோம், இது வந்து வெளியே வந்துடுவோம். ஃபைனலி கூகுள் ஆப்பில் அடுத்த நம்ம பார்க்க போகிற செட்டிங் செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் வாய்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த வாய்ஸ் பகுதிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு விஷயங்களை பார்க்க போகிறோம். ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கீழே அலோ ப்ளூடூத் ரிக்வெஸ்ட் வித் டிவைஸ் லாக் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி அலோ வயர்டு ஹெட்செட் ரிக்வெஸ்ட் வித் டிவைஸ் லாக். ஸோ இந்த ரெண்டு செட்டிங் எதுக்கு தெரியுமா? முதல்ல உள்ள செட்டிங் எனேபிள் இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணுறேன், மறுபடியும் ஆன் பண்ணுறேன், ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜை நீங்கள் படித்து பாருங்கள். மேக் ரிக்வெஸ்ட் வித் டிவைஸ் லாக், அதாவது நீங்கள் ப்ளூடூத்
ப்ளூடூத் வழியாக வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினச்சா அதுக்கு இந்த செட்டிங் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எப்போமெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமெண்ட்ஸ்க்கு, காலிங், டெக்ஸ்டிங், அப்புறம் அட்ரஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் உங்களுடைய கான்டாக்ட், அப்புறம் அதர் பர்சனல் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வேணும் ப்ளூடூத் வழியாக. ஸோ அதுக்கு இந்த செட்டிங் வந்து ஆனில் இருந்தால் மட்டுமே ஒர்க் ஆகும் ப்ளூடூத்துக்கு. அதே மாதிரி வயர்டு ஹெட்செட். ஸோ உங்கள் ஃபோன் லாக்கில் இருக்குது, ஹெட்செட்டை வந்து நீங்கள் பயன்படுத்தி கூட நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் அலோ வயர்டு ஹெட்செட் ரிக்வஸ்ட் வித் டிவைஸ் லாக். ஸோ நண்பர்களே, இந்த 2 செட்டிங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கூகுள் ஆப்ஸில் ஓரளவுக்கு கவர் பண்ணி நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். கண்டிப்பாக பயனுள்ள செட்டிங்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கூகுள் மேப்ஸில் இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதோட பலனை அவங்களும் அனுபவிக்கட்டும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.